வீட்டில் தோசை மாவு இல்லாதப்ப டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு தோசை தான் பண்ணியிருந்தேன். அவரும் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் 3 பேர் அப்படின்றதுனால சப்பாத்தி போட முடியாது. ரவா தோசை இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அது எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து அது ஃபில்லிங்காகவும் இருக்காது, மாவும் டக்குன்னு காலியாகாது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். 1.25 டம்ளர் ரவை வீட்டில் இருந்துச்சு. அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியே போதுமானது. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரவையை ஊற வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்ச ரவை, அது கூட தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 குட்டியான ஒரு பச்சை மிளகா போட்டு அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நான் கொஞ்சம் முறுமுறுன்னு வரத்துக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தோசைகள் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொஞ்சம் மொத்தமான தோசையை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அரைச்சப்ப மாவு வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசையாக வெந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருந்துச்சு. கோதுமை தோசைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.